Hi friends, today's special chicken curry without chicken curry masala. அதாவது கோழி கறி வைக்க போகிறோம். அதுவும் கோழி கறி மசாலா பவுடர் இல்லாமல் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோழி இறைச்சி சுத்தம் பண்ணி எடுத்துக்கங்க. ஒரு 1.5 இல்லைன்னா 2 கிலோ எடுத்துங்க. உருளைக்கிழங்கு 3 சிறுசாக கட் பண்ணிக்கோங்க. மசாலா தூள். ஸோ சிக்கன் கறி மசாலா பவுடர் எல்லாமே எப்படி சமைக்குதுனாக்கா இதுதான் அதோட சீக்ரெட். ஓகே, ஸோ என்னென்ன மசாலா தேவைன்னா அதற்கு சில்லி பவுடர் மிளகாத்தூள் 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துங்க. கொரியாண்டர் பவுடர் 3 டேபிள் ஸ்பூன், துமரிக் பவுடர் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், பெரிய சீரகம் 1 டீஸ்பூன், சின்ன சீரகம் பவுடர் 1 டீஸ்பூன். சரிங்களா? சார் நம்ம சமைக்கிறப்ப சமயத்தில் இறைச்சி கறி மசாலா தூள் வீட்டில் இருக்காது, முடிஞ்சிருக்கோம். அவசரத்துக்கு அந்த மசாலா தூள் எல்லாம் எப்படி சமைக்கிறது அதுதான் இந்த ரெசிபியில் நான் காட்ட வரேன். சரிங்களா? மற்ற பொருட்கள் ஒரு சிராய் எடுத்துங்க. சிராய் லெமன் கிராஸ் 1 இல்லைன்னா 2 யூஸ் பண்ணிக்கலாம். சிராயை நல்லா தட்டிடுங்க. பச்சை மிளகா ஒரு 4, கருவேப்பிலை கை நிறைய எடுத்துக்கங்க. 2 வெங்காயம் சிறுசாக அரிஞ்சிக்கங்க. தாளிக்கிறதுக்கு ஒரு பட்டை, ஒரு சின்னமன், 3 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 பூவு, 2 பே லீஃப். தக்காளி பழம் 2 இல்லைன்னா 3 எடுத்துங்க. அது சிறுசாக வெட்டிக்குங்க. அரைக்கிறதுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டு 3 வெங்காயம் போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம். கோழி கறி வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கங்க. அதில் எண்ணெய் ஊற்றிக்கங்க. எண்ணெய் சூடாகட்டும். சூடான பிற்பாடு நம்ம தாளிப்பு ஜாமான் போடணும். அதாவது பட்டை, பூவு, கிராம்பு, ஸ்டார் அண்ட் பே லீஃப். பட்டை நல்லா வெந்த பிற்பாடு நம்ம வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் நான் சிறுசாக அரிஞ்சு வச்சுருக்கேன். அது போட்டு நல்லா கிளறி விடுவோம். தாளிக்கிறதுக்கு வெங்காயம் நிறம் மாறணும். லெமன் கிராஸ் பச்சை மிளகா 4, ஸோ அதையும் போட்டு இதோட தாளிப்போம். ஸோ வெங்காயம் ஓரளவுக்கு நிறம் மாற ஆரம்பிச்சிருக்கு. இந்த டைமில் நம்ம தக்காளி பழத்தை ஆட் பண்ணிக்குவோம். நான் 3 தக்காளி பழமாக எடுத்து நல்லா சாப் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ இதை நல்லா தாளிப்போம். உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் தக்காளிக்காய் சட்டுன்னு வேகும். மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டாதையும் அதில் தாளிப்போம், எண்ணெயில் வறுப்போம். இப்போ நம்ம சிக்கனை போடுவோம். சிக்கன் நான் ஏற்கனவே மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். சிக்கன் சுத்தம் பண்ணிவிட்டு உடனே உப்பும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் போட்டு எடுத்து வச்சுருந்தேன். இப்போ சமையலுக்கு நேராக அதில் கொட்டிடுறேன். கொட்டிட்டு ஸோ நல்லா கிண்டி விடுவோம், கிளறி விடுவோம். இப்போ நம்ம மசாலா பவுடர் போடுவோம். சிக்கன் ஓரளவு வெந்த பிற்பாடு மசாலா பவுடர் நம்ம சிக்கன் கறி பவுடர் போடலை. நம்ம அதுக்கு பதிலாக சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், கரம் மசாலா, ஸோ இந்த இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் ஸோ அது எல்லாத்தையும் நம்ம போடுறோம். போட்டுட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு குழம்ப கொஞ்சம் கொதிக்க விடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். அந்த மசாலா எல்லா இடத்துலையும் கலக்கிற மாதிரி. அப்படி உங்களுக்கு மசாலா தூள் பத்தலைனாக்கா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி கூடுதலாக போனால் கூட சரி. இப்போ நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் போட்டிங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் ஒரு மிளகாத்தூள் ஆட் பண்ணணும். சரிங்களா? நீங்கள் அது மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் போட்டிங்கனாக்கா 2 டேபிள் ஸ்பூன் ஒரு மிளகாத்தூள் சில்லி பவுடர் அது ஆட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பேலன்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பத்தலைன்னா. ஆனால் இது கரெக்டாக இருந்துச்சு எனக்கு. நல்லா கொதிக்க விடுவோம். கொதிக்க விட்டு உருளைக்கிழங்கு, சிக்கன், கோழிலாம் நல்லா வெந்திருக்கணும்.
ஸோ மசாலா வந்து கறியில் உள்ள மசாலா கறி அந்த கலரும் மாறி இருக்கணும். ஸோ அந்த எண்ணெய் வந்து பிரேக் பண்ணி மேலே வந்திருக்கணும். ஸோ அப்படின்னாக்கா கறி குக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அது வரைக்கும் நம்ம நல்லா கொதிக்க விடுவோம். இப்போ ஓரளவுக்கு கறி நேரம் மாற ஆரம்பிச்சிருச்சு, எல்லாம் வந்துருச்சு. நம்ம கை நிறையா ஒரு கருவேப்பிலை எடுத்து தூவி விடுவோம். அவ்வளோதான், நம்மளோட சிக்கன் கறி விதவுட் சிக்கன் கறி பவுடர் இஸ் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க. அப்போ தான் நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ வந்து உங்களுக்கு வந்து சேரும். அதுவும் இல்லாமல் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். God bless you. Love you all. Take care. Bye bye. Happy cooking. Drop it.